மூன்று வடிவத்தில் அருளும் கரிக்ககம் சாமுண்டீஸ்வர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட தேசம்தான் தற்போதைய கேரளம் என்று புராணம் சொல்கிறது. இந்த தேசத்தை உருவாக்கிய பரசுராமர் அங்கு 108 சிவன் கோவில்களையும் 108 அம்பாள் கோவில்களையும் நிறுவினார். பின்னாளில் கேரள நாட்டை ஆட்சி செய்த சேர மன்னர்கள் சிவன் கோவிலுடன் அன்னை பராசக்தியை பகவதியாக, அம்மனாக, சாமுண்டி தேவியாக பல இடங்களில் நிறுவி அந்த அம்மன்களை அந்தந்த ஊர்களின் பெயருடன் சேர்த்து அழைத்து வழிபட்டு வந்தனர். இப்படி கரிக்ககம் என்ற இடத்தில் உருவானதுதான் கரிக்ககம் சாமுண்டி தேவி கோவில். இங்கு அருளும் தேவியை தேவி கரிக்கத்தம்மா என்றும் அழைப்பார்கள். சேர மன்னனான அன்ஷம் திருநாள் ராமவர்மா என்பவரின் காலத்தில் உருவான இந்த ஆலயம் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. இவ்வாலயத்தில் உக்கிர சொரூபினியாக வீட்டிருக்கும் இரத்த சாமுண்டி அம்மன் சத்தியத்தை நிலைநாட்டும் தெய்வமாக அருள்பாலித்து வருகிறார். இதன் வரலாறை பார்ப்போம். வேதங்களை கற்றறிந்த பராசக்தியின் பக்தனான ஞானி ஒருவர் யோகீஸ்வரன் என்பவரை தன்னுடைய சீடனாக ஏற்று அவருக்கு பல போதனைகளையும் அருளாசிகளையும் வழங்கினார். தன் குருவைப் போல யோகீஸ்வரனும் பராசக்தியை வழிபாடு செய்து வந்தார். ஒருமுறை யோகீஸ்வரனின் முன்பு ஒரு சிறுமி வடிவத்தில் பராசக்தி தோன்றினாள். அந்த சிறுமியை குருவும் சீடனுமாக சேர்ந்து தற்போது கரிக்ககம் ஆலயம் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்து பச்சை பந்தல் அமைத்து குடியமர்த்தினர். அப்போது அந்த சிறுமி குரு மற்றும் சீடர் இருவருக்கும் அம்பிகையாக காட்சியளித்து நான் இங்கேயே குடிகொள்வேன் என்று கூறி மறைந்தார். இதையடுத்து அம்பாளின் ஆசைப்படியும் குருவின் ஆலோசனைப்படியும் சீடனான யோகீஸ்வரன் ஒரு அம்மன் சிலையை சிறுமி மறைந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்தார். அந்த அம்மனையை தற்போது கரிக்ககம் சாமுண்டியாக அருள்பாலிக்கிறார். இந்த அம்மனை பராசக்தி என்றும் பகவதி என்றும் பரமேஸ்வரி என்றும் மக்கள் வழிபடுகின்றனர். ஒரே தேவியை 3 வடிவங்களில் வழிபடுவது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு. சாமுண்டி தேவி, இரத்த சாமுண்டி தேவி, பால சாமுண்டி தேவி என 3 விதமாக இத்தல அம்மனை பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள். இதில் இரத்த சாமுண்டி, பால சாமுண்டி இருவரும் சுவர்ச்சித்திரங்களாகவே உள்ளனர். இவர்களின் சந்நிதியில் எந்த சிலை வடிவமும் இல்லை. ஆலய கருவறையில் சாமுண்டி தேவியை விக்கிரமாக வழிபாடு செய்கின்றனர். தீராத நோய் நீங்கவும் வாழ்வில் அமைதி நிலவும் இந்த அன்னையை வழிபடுகின்றார்கள். இந்த அம்மனுக்கு கடும் பாயசம் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. இரத்த புஷ்பார்ச்சனை, சுயம்வர்த்தார்ச்சனை, சகஸ்ரநாம அர்ச்சனை போன்றவை செய்யப்படுகிறது. பால் பாயசம், பஞ்சாமிர்த அபிஷேகமும் செய்வார்கள். காலையில் நிர்மாலய தரிசனம் முடிந்ததும் உடனடியாக தேவிக்கு நடத்தப்படும் வழிபாடு பஞ்சாமிர்த அபிஷேகமாகும். நினைத்த காரியம் நிறைவேறவும் தடைகள் விலகவும் தொடர்ச்சியாக 13 வெள்ளிக்கிழமைகள் சாமுண்டி தேவிக்கு இரத்த புஷ்பார்ச்சனை செய்து வழிபடுவது ஐதீகமாக உள்ளது.